ஒருத்தருக்கு பண கஷ்டம், ஒருத்தருக்கு உடல்நல கஷ்டம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. அவங்கள கேட்கும்போது என்னோட கஷ்டம்தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது தன்னிலைப்பாட்டிலிருந்து சிந்திப்பது. ஆனால் இறைவனை சரணடைந்து விட்ட பின்னர், இறைவனே கதி என்று ஆன பின்னர், இறைவனை தேடும் அந்த மனநிலைக்கு வந்த பின்னர் இதில் எதுவுமே பெரிதாக தெரிவது இல்லை, தெரிய போவதும் இல்லை. ஏன்னா சரணாகதிக்கு ஆட்பட்ட பின்னர் நம் வாழ்க்கையை பற்றி சிந்தனைகள் இருக்காது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த பிறவியின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம். அதன்படி நமது கர்மத்தையும் ஆற்றுவோம். அதே போல இறைவன் மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் கொண்டிருப்போம். அந்த சூழ்நிலையில் எக்காரணத்தை கொண்டும் இறைவன் நம்மை கைவிடுவது இல்லை. நமக்கு என்ன வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நமக்கு கொடுக்கின்றார். அதனால் நமக்கு மகிழ்ச்சியும் உண்டாக போவதில்லை. அதே